இன்னமும் கடவுச்சீட்டு பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்தால் 5-6 மாதங்கள் கேட்கிறது. இந்த நிலையில் நாளொன்றுக்கு 4000 கடவுச்சீட்டுகள் வழங்க தீர்மானம் என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துக்கு 24 மணித்தியாலம் இயங்கச் செய்து நாளொன்றுக்கு 4000 கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய மேலதிக பணியாளர்களாக ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்களை அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் உடன்பாட்டுடன் ஒப்பந்த அடிப்படையில் கடமையில் ஈடுபடுத்துவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. கடவுச்சீட்டு பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள புத்திஜீவிகள் குழுவின் விதந்துரைக்கு அமைய 1,10,000 பி வகை கடவுச்சீட்டுகளை சமகால விநியோகத்தர்களுக்கு வழங்குவதற்கான பெருகை செயல்முறை தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கிணங்க தற்போது கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை நீக்குவதற்காக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் நடவடிக்கைகளை தொடர்ந்து 24 மணித்தியாலங்கள் மேற்கொள்வதன் மூலம் நாளொன்றுக்கு 4000 கடவுச்சீட்டுகள் வீதம் வெளியிடுவதற்கான வேலைத்திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவையான மேலதிக பணிக்கு அமர்த்த குறித்த திணைக்களத்தில் கடமையாற்றி ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்களை அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் உடன்பாட்டுடன் ஒப்பந்த அடிப்படையில் கடமையில் ஈடுபடுத்துவதன் மூலமும் தற்போது அரசு சேவையில் ஈடுபடுகின்ற ஊழியர்களை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் கேட்டறிந்து இணைப்பதன் மூலமும் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு அமைச்சரவினுடைய அங்கீகாரம் இவ்வாறு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே கடவுச்சீட்டுகள் வழங்குவதில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியினை தவிர்ப்பதற்கு இவ்வாறதொரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதான செய்தி வெளியாகி இருக்கிறது. இதே அமைச்சரவையில் எடுக்கப்பட்டிருக்கிற மற்றும் ஒரு முக்கியமான முடிவாகவும் அமைந்திருக்கிறது.